இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு நாம் தேவனை என்ன பண்ணணுமா? துதிக்கிற ஜனங்களாக இருக்கணும். முழு இருதயத்தோடு. பாருங்கள், நிறைய பேர் வந்துட்டோம் என்ன சொல்கிறாங்க, துதிக்கிறது இல்லை. முழு இருதயத்தோடு நிறைய ஜனங்கள் துதிக்கிறது இல்லை. பாருங்கள், முழு இருதயம்னா என்ன தெரியுமா? அவரையே சார்ந்து அந்த நினைவுகள் கூட பாருங்கள், அவரையே சார்ந்து ஜெபிக்கிறது. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. சில பேருங்க அறகுறையாக நம்ம துதிக்கக்கூடாது. ஆமே, இந்த சபையில் எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும்? சத்தமாய் துதிப்பது முழு பலத்தோடு. இயேசு சத்தமாய் துதித்த, ஆமே, மகா சத்தமாய் அவர் ஜெபித்தார். எல்லா சூழ்நிலையிலும் பாருங்கள், முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு நம்ம முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கணும். அங்கே தான் பிரசன்னத்தை உணர முடியும். பாருங்கள், யார் தேவனுடைய தொடுதல் உணர முடியும்னா முழு இருதயத்தோடு தேடுகிறவள் தான் கண்டடைய முடியும். முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்க்குறவன் தான் கண்டடைய முடியும். பாருங்கள், இங்கே கொஞ்சம் நினைவு, பூமியில் கொஞ்சம் நினைவு, அங்கே கொஞ்சம் நினைவுகள், உலக பிரகாரம் கொஞ்சம் நினைவு, வீட்டை கொஞ்சம் நினைவுகள். அப்படியாப்பட்ட நினைவோடு நம்ம தேவனை துதிக்கக்கூடாது. இங்கே வந்துருக்கிற 2 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கணும். அதான் சொல்கிறாரு, தேவருக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவருக்கு முன்பாகனா மனிதர்கள் முன்பாக. தேவர்கள்னால் யார்? தேவ ஜனங்கள். சபை நடுவிலே நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறார். நாம் சபையிலே துதிக்கணும், தேவனுக்கு முன்பாகவும் துதிக்கணும். ஆமே, எல்லா இடங்களிலும் புருஷர்கள் தேவனை கைகளை உயர்த்தி கர்த்தரை சோத்தரிக்கணும். துதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. நாம் எப்போதும் முழு இருதயத்தோடு துதிக்கிற ஜனமாக இருக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில் முழு இருதயத்தோடு துதித்ததினால்தான் அவன் வெற்றி பெற்றவனாக வாழ்ந்தான். கர்த்தர் ஏன் அவரை அவ்வளோ ஆசீர்வதித்தார் என்று கேட்டால், முழு இருதயத்தோடு ஒரு துதிக்கிற ஒரு மனிதனை. ஆமென். அல்லேலூயா. நாமும் கூட முழு இருதயத்தோடு தேவனை நாம் துதிப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நாங்கள் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரசாவத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்துகிறீர். என்ன சொல்லுறாரு பாருங்க, பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து. அன்றைக்கி ஆலயத்துக்கு போக முடியல என்றாலும், அந்த வனாந்தரத்தில் இருந்தாலும் அவனுடைய இருதயம் மற்ற எங்கே இருந்ததுன்னா ஆலயத்துக்கு நேராக இருந்தது. அவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் அந்த எருசலேமை நோக்கி அவன் பணிந்து கர்த்தரை தொழுது கொள்கிறதை பார்க்குறோம். பணிந்து என்றால் என்ன அர்த்தமா? சாஸ்தாங்கமாக விழுந்து பரலோக தேவனை சோத்தரிக்கிற ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது. பாருங்கள், அவன் முழு இருதயத்தோடு பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உண்மை நிமித்தமும். பாருங்கள், தேவனிடத்தில் கிருபை இருக்கிறது, தேவனிடத்தில் உண்மை இருக்கிறது. கிருபை எந்த மனிதனையும் தூக்கி எடுக்கும். உண்மை, நாம் உண்மை இல்லாதவர்கள் இருந்தாலும் அவருடைய உண்மை ஒரு நாளும் மாறாது. ஆமென். அல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கிருபை, அவர் கிருபை எப்பயுமே இருக்குங்க. ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று தாவீதுக்கு அருளின கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்தபோது அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் கிருபை மேல் கிருபை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். எல்லாருமே கிருபை பெற்று இருக்கிறோம். கிருபை பெற்றவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபை இல்லைன்னா இன்னைக்கு இந்த சபையில் நம்ம உட்கார முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு வெளியே தான் நம்ம இருப்போம். கிருபை பெற்றவர் மட்டும்தான் இந்த இன்னைக்கு சபையில் வருகிறார்கள். ஆமென். யாரெல்லாம் கிருபை பெற்றார்களோ அவங்க தான் வர முடியும். கிருபை இல்லாதவன் வெளியே தெரிகிறான், இன்னும் சத்தியத்தை அறியலை, ஜனங்கள் தேவனை தெரியல. அதனால தான் சொல்லுவோம், உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். நீ கிருபை எனக்கு கொடுத்ததுனால உம்மை துதிப்பேன், நீர் எனக்கு எப்போதும் உண்மையாக இருக்கிறதுனால உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. எத்தனையோ தர தாவீது வாழ்க்கையில் விழுந்து விழுந்து எழுந்தாலும் கூட, ஆனால் அவன் தேவன் நம்பிக்கை வைத்திருந்தான். அல்லேலூயா. அந்த கிருபை அவனை விட்டு எடுக்கலை. ஆமென். அவர் உண்மை உள்ளவராக இருந்தாராம். கடவுள் எப்போதுமே உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை தாவீது அறிந்து சொல்றான், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உடைய வார்த்தை என்ன பண்ணுகிற? மகிமைப்படுத்துகிறீர். அப்ப எல்லாவற்றையும் பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தை என்ன பண்றாரா? மகிமைப்படுத்துகிறார். வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகும், என் வார்த்தை மட்டும் ஒழிந்து போகாது என்று சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தமது வார்த்தையை ஒரு வாட்டி கட்டளிட்டார்னா அதை விட்டு அவர் என்ன பண்றதில்லை, மனம் மாறுவதில்லை. அந்த வார்த்தையை பூமியில தீவிரமாக நிறைவேற்றுவார். அதனால தான் இந்த வேதத்தை நம்ம அப்படி நம்புறோம். அல்லேலூயா. இந்த வேதத்தை ஏன் கிறிஸ்துவர்களாகி நாம் இவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும்? தேவன் மனம் மாறுகிறவர் அல்ல.
தேவன் மனமாறுகிறவல்ல. நான் சொல்லிட்டேன் அதனால செய்ய முடியலையே என்று தலை சொறிகிறவரும் அல்ல, சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. சொன்னதை செய்கிறவர் தேவன். நம்ம சொன்னார்னா அதை செய்வார், நிச்சயம் அதை நிறைவேறும். இந்த வேதம் அப்படியாப்பட்ட உண்மை. 100க்கு 100 இது பரிசுத்த வேதம், இது கர்த்தருடைய வேதம். அவர் வாயிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் என் வார்த்தையை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார்னா நிறைவேற்றுவாருங்க. ஆதியாகமம் 3:15 சொன்னார், புதிய ஏற்பாட்டில் அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று, ஸ்திரீயின் வித்திலிருந்து பிறப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறினது. உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னபோது மரியாள் அந்த வார்த்தை நிறைவேறினது. அல்லேலூயா. தேவன் சொன்ன ஒரு வார்த்தை தரையில் விழுந்து போவதில்லை. ஆமே, சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஏதாவது ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு காலதாமதமாகாமல் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு சொன்னார், 25 வருஷம் ஆயிடுச்சு, விட்டாரா? சொன்னதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆபிரகாம் இன்னொரு விஷயத்தை சொன்னார், இந்த ஜனங்கள் 430 வருஷம் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருப்பாங்க, அப்புறம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன் சொன்னார். சொன்னது செய்தாரா? சொன்னதை செய்தார். அல்லேலூயா. எரேமியா கிட்ட கர்த்தர் சொன்னார், 70 வருஷம் பாபிலோனில் அடிமையாக இருப்பாங்க, 70 வருஷம் மறுபடியும் எருசலேமுக்கு நான் திரும்ப வருவேன், கூட்டு கொண்டு வருவேன் சொன்னார். சொன்னதை செய்தாரா? செய்கிற தேவன். அல்லேலூயா. வருஷங்கள் ஆகலாம், பல வருஷங்கள் ஆகலாம், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று எப்போ ஆதாம் பாவம் செய்தார் அப்பவே தேவன் நமக்கு ஒரு மீட்பரை உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையின் வடிவாக இருந்தார். அன்னைக்கு அவர் மாம்சத்தின் வடிவாக இந்த பூமியிலே வந்தார். சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். அவர் தீவிரமாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு அவர் மறு உத்தரவு அருளினார். யாரெல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்களோ ஆண்டவர் அவளுக்கு மறு உத்தரவு அருளினார். தேவன் கூப்பிடும்போது அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. அதே போல தாவீதும் தன் கூப்பிட்ட போது அவருக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். யாருங்க மறு உத்தரவு கொடுப்பாங்க? நம்ம கூட பிறந்த சகோதரர் கூட சில நேரத்தில் நமக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டாங்க. பெத்த அம்மா அப்பா கூட சில நேரத்தில் நமக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டாங்க. சில நேரத்துக்கு பதிலே இல்லாத ஒரு காலங்களாக இருக்குது. ஆனால் கூப்பிட்ட நாளிலே எனக்கு அவர் மறு உத்தரவு தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூப்பிடுறோமா? ஆண்டவர் மறு உத்தரவு தருகிற தேவனாக இருக்கிறார். நான் கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன போது அவர் மறுதளிச்சிட்டு போல, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். நான் பார்வையடையணும்னு சொல்லி மறு உத்தரவு அருளினான். நம் தேவையிலே சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கூப்பிட்ட நாளில் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். என் ஆத்மாவிலே பலன் தந்து நான் தைரியப்படுகிறேன், தைரியப்படுத்தினீர். என் ஆத்மாவிலே பலன் தருகிறீர் ஆண்டவர். என் சரீரத்தில் மாத்திரமல்ல, என் ஆத்மாவிலே பலன் தருகிறீர். அல்லேலூயா. உன் ஆவியிலும் ஆத்மாவிலும் கர்த்தர் உனக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உனக்கு ஆத்மாவிலே பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். வாசிங்க. கர்த்தாவே, பூமி ராஜாக்கள் எல்லாம் உமது வாயின் வார்த்தைகள் கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை ராஜாக்கள் கேட்டு தேவனை துதிப்பார்கள். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை அவ்வளோ மகிமைப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. சொன்னதை நிறைவேற்றுகிற வார்த்தையாக இருக்குது. அதனாலே பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உம்மை துதிப்பார்கள். ஆமே. இஸ்ரவேலில் பிறந்த எல்லாருமே ராஜாக்கள் எல்லாம் கர்த்தரை துதித்தார்கள். ஆமே. அவர் ராஜாக்களை உண்டாக்கினவர். ஆமே. எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாதி ராஜா அவர்தான். ஆமீன். அல்லேலூயா. அந்த ராஜாவை துதிப்பதற்கு இந்த பூமியிலே அநேக ராஜாக்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமே. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவருடைய ராஜ்ய பாரம் என்னைக்கு அழியாது, அவருடைய ராஜ்யம் முடிவடையாது. அவர் ராஜாதி ராஜா தான். இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலுக்குள் ராஜா. அல்லேலூயா. யூதருக்குள் ராஜா என்று எழுதப்பட்ட வார்த்தை கூட மாற்ற நினைச்சாங்க யூதர்கள். அந்த விழாத்து சொல்லிட்டா, எழுதினதான் மாற்ற முடியாது. ஆமே. வார்த்தை மாற்றப்படாது. இயேசு மாற்றப்படாதவர். அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அவருடைய வார்த்தை கேட்டு அவரை துதிக்கிற ஜனங்களாக மாறுவார்கள். கர்த்தருடைய மகிமை பெரிதா இருப்பதினாலும் அவர்கள் கர்த்தரின் வழியை பாடுவார்கள். கர்த்தருடைய மகிமை பெரிது. ஆமே. அல்லேலூயா. அவருடைய மகிமை பெரிது. அதனால என்ன பண்ணுவாங்க? அவர்கள் அவரை பாடுவார்கள்.
கர்த்தரை பாடுவார்கள். மகிமை பெரிதுங்க, கர்த்தருடைய மகிமை. பூமி வானத்தை பார்க்கும்போது அவருடைய மகிமை விளங்குகிறது. ஆமே. சூரியன் சந்திரனை பார்க்கும்போது அவருடைய மகிமை விளங்குகிறது. அவர் தமது மகிமையின் பிரஸ்தாபத்துக்காக இவைகளெல்லாம் உண்டாக்கினார். தம்முடைய மகிமை பிரஸ்தாபத்துக்காக. பாபிலோனிலே ஒரு ராஜா சொன்னானே, நேபுகாத் நேச்சார், என் மகிமைக்காக கட்டின மகாபாபிலோன்னு சொன்னார். அவனுடைய மகிமைக்காக அவன் கட்டின மகாபாபிலோன்னு சொன்னான். ஆண்டவர் நம்முடைய மகிமைக்காக, அவருடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அதை பார்த்த ஜனங்கள் அவரை துதிக்காத இருக்க முடியாது. ஆமீன், அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். பரலோகத்தில் இருந்து அவர் பூமியை கண் நோக்கி பார்க்கும்போது எப்படி பார்ப்பாராம்? இப்படி தான் தாழ்ந்து தான் பார்க்கணும். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன் இந்த மனுகுலத்தின் மக்களை அவர் பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்கிறாரு? தன்னை தாழ்த்தி தான் பார்க்கிறார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி பார்க்கிறார். அந்த தாழ்மை உள்ள தேவன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்ததே மிகப்பெரிய ஒரு கிருபை நாட்களாக பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையும் தூரத்திலிருந்து அறிவார். ஆமீன், அல்லேலூயா. அங்கிருந்த தேவன் இங்கே தாழ்ந்து வந்துட்டாரு. மேட்டிமையான மனுஷனைகளையும் அவர் அறிவார். அதனால தான் அவங்க எல்லாம் இங்கே வரமாட்டுறாங்க. மேட்டிமையான மனுஷன் தூரத்திலிருந்து அறிகிறார். இங்கிருந்து அவர் பார்க்குறாரு. அவர் மேட்டிமையாக இருக்கிறாப்ப அங்கேயே ஆண்டவர் கிருபையாய் நம்மையும் கிருபையாக அழைத்ததுனாலே நம்ம கிட்ட வந்திருக்கிறோம். யார் கிட்ட வருவாங்க? பிள்ளைங்க தான் கிட்ட வர முடியும். உலகத்தின் மக்கள்லாம் வர முடியாது. பாருங்க, நாம் பிள்ளைகளாக இருந்தால் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அதனால தான் நம்ம கிட்ட வச்சிருக்கிறார். ஆமீன், அல்லேலூயா. இந்த வசனங்களே நம்ம அப்படியுமா தியானிக்க வேணும். பாருங்க, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீ என்னை உயிர்ப்பிப்பீர். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும், தாவீதுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? எத்தனையோ வாழ்க்கையிலே துன்பங்கள் பட்டாலும், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்ன பண்றீங்க? உயிர்ப்பிக்கிறீ ஆண்டவரே. உன் வாழ்க்கையில் துன்பப்பட்டு நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆண்டவர் உயிர்ப்பிப்பா. தாவீது சொல்றாரு, ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆண்டவரே, என் சத்துருக்கள் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நடுவி நீட்டினீர். என் சத்துருக்கள் கோபத்துக்கு விரோதமாக உம்முடைய கையை நீட்டினீர். சத்துருவை அழிப்பதற்காக என் தேவன் எனக்காக என்ன பண்றாரு? சத்துருக்கள் மத்தியிலே யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கையை நீட்டுறார். என்னை துன்பப்படுத்தினவன் யார்? அவனுக்கு விரோதமாக கர்த்தர் கைகளை நீட்டுகிறான். நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடுகிறான். உமது வலக்கரம் என்னை ரட்சித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துருக்கள் மத்தியிலே இருந்து என்னை விடுதலையாக்கி, என்னை சத்துருக்களுக்கு எல்லா பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை ரட்சிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. என்னை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. என்னை துன்பத்தின் மத்தியிலிருந்து, வேதனை மத்தியிலிருந்து, கண்ணீரின் மத்தியிலிருந்து என்னை விடுதலை செய்து என்னை ரட்சித்த தேவன். அதை சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு ரட்சிக்கிற தேவன் சொல்லிட்டு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு நம்பிக்கையோடு சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம எப்படி சொல்லுவோம்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. முடிப்பார் என்று சொன்னது தாவீது சொன்னது எதிர்பார்ப்பு. முடித்தார் என்பது சொல்வது இறந்த காலம். ஆமே, நமக்கு ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் முடிந்த காலம். நமக்காக யாவையும் செய்து முடித்தார். பிதாவே, நீர் என்ன இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினீரோ அதை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே மீட்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்த ஆவி, வல்லமை எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த காரியத்தை எல்லாம் கொடுத்தாரு. அதனால தான் சொல்றாரு முடிந்ததுன்னு சொல்றாரு. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்தாராம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நம்ம தாவீதை போல சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தார். சாபங்களை பாவங்களை எல்லாம் அழித்து, அக்கிரமங்களை அழித்து, நோய்களை அழித்து, பாவ செயல்களை அழித்து, சாபங்களை அழித்து, எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கி, பிசாசின் தலையை நெசுக்கி அவனை நிர்வாணம் கோலமாக்கி, நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை எல்லாம், கையெழுத்துக்கள் 613 பிரமாணங்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி, புதிய பிரமாணத்தை, புதிய இரத்தத்தின் உடன்படிக்கையின் பிரமாணத்தை நமக்காக எழுதி முடித்தார். அல்லேலூயா. இப்ப கிருபையும் சத்தியத்தை நமக்கு கொண்டு வந்து வைத்து விட்டார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை நம்மை ஆளுவதில்லை, கிருபை நம்மை ஆளுகிறது. அல்லேலூயா. ஜீவன் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். உமது கிருபை என்றொன்றும் உள்ளது. அல்லேலூயா. தாவீது அன்னைக்கே சொல்றான், உமது கிருபை என்றொன்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியை நிகழ விடாதிருங்கள். அப்போ என்ன சொல்ல வராரு? உமது கிருபை என்றென்றைக்கும் உள்ளது.
அவர் கிருபை மட்டும் ஒரு நாள் விலகாதுங்க. அழைத்த தேவன் நம்மை கிருபையை விட்டு விலகவே மாட்டார். நம்ம எப்போதும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம கரம் பிடித்து அழைத்திருக்கிறார். ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட 38வது சங்கீதம், 138வது சங்கீதம் தாவீது பாடின சங்கீதமாக இருந்தாலும் நம்ம கூட அந்த சங்கீதங்களை பாட கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவர் புலம்புனாலும் சில நேரத்தில் அவர் நல்லா பேசினார் பாருங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? வாயில் திறந்து முழு இருதயத்தோடு துதிப்பேன், முழு ஆத்மாவோட துதிப்பேன் அப்படி நம்ம என்ன பண்ணணும்? நான் கூப்பிட்ட நாளையில் மறுத்தர் வரலினார் என்று நம்ம சொல்லணும். ஆமென். நல்ல வார்த்தைகளை நம்ம பேசணும் பாருங்க. தேவ சமூகத்தை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமென். அல்லேலூயா.